இருக்கும்போது எனக்குள்ள ஏதோ வந்துட்டு போனாங்கடா. உனக்குமா? என்னடா சொல்றீங்க? எனக்கு மட்டும்தான் நினைச்சேன். பாப்பாய், டேய் யாரா அவன்? ஒன்று காந்தார மாதிரி பண்ணுறான், இல்லை காஞ்சூரி மாதிரி பண்ணுறான். பாப்பாய் டேய், அப்போவே நானும் இதே மாதிரி தாண்டா அவனை கூப்பிட்டேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவனோட தலை காணாமல் போயிடுச்சுடா. தலையா? இப்போ நான் என்னடா பண்றது? பார்க்கறதுடா அவனை. ஏன்? டேய், என்னடா டோர் ஓபன் பண்றத காணோம். டப்பால் இந்த பக்கம் இருக்குடா. கதவு திறந்தா வெளியே. டேய் ஜாக்கு, டேய் புத்தா, வேண்டாம், இது அவன் இல்லை. நீ திரும்பி பார்த்தீங்கன்னா தலையில நிற்பான். டேய் அங்க என்னடா பண்ணிருக்கீங்க? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நான் தான்டா பாப்பாய். அப்பனா நம்ம 3 பேத்துக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் ஒன்று சொல்லு. ஆமா சொல்லு. அன்னைக்கு தியேட்டர்ல நீ தானே வெஜ் பப்ஸ் வாங்கி கொடுத்த, என்ன மறந்துட்டியா? அவன் சொன்னது கரெக்டு தானே? அவனுக்கு சொல்லி காட்டுறது பிடிக்காதுடா. டேய் சொல்லி காட்டுறது எனக்கு பிடிக்காதுதான், ஆனா அதானே உனக்கு பிடிக்கும், என்ன பண்றது? ஏதேதோ சொல்லி நம்ம மனசை மாத்துது. நீ திரும்பாத, திரும்பி கூப்பிட்டு
ஏன்டா என்னடா ஆச்சு? கண்ணு, காது, மூக்கு, என்னடா? முடி இழுத்து முடிடா. ஒரிஜினல் தான், அவன் தான். டேய், என்ன ஒரிஜினல் என்ன ஆச்சு? அவனே தான். அதுக்கேண்டா அடிச்ச? ஓ சாட்டிஸ்ஃபிகேஷன். என்னது? ஓ விட்றா, ஒரு நிம்மதிக்கு அடிச்சிட்டேன்டா. என்ன ஏன்டா அடிச்சீங்க? என்னாச்சுடா உங்களுக்கு? இப்போ நம்ம ஏதோ பண்ணி ஆகணும். ஆளாளுக்கு ஏதோ நடந்துட்டு இருக்கு. ஏதோ பண்ணணும்டா. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னது? முதல்ல அவங்கள்ட்டலாம் பேசணும். டேய், என்னன்ற போய் பேசுறது? அதுக்கு அவங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். டேய், அபிமன்யு கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கதாண்டா இவ்வளோ தூரம் வந்து நிக்குது. இதெல்லாம் எப்படிடா? அதுக்கு நான் பாத்துக்கிறேன். பேப்பர் பேப்பா? பெண்பா. பெண் இல்லையாடா? ஏன் இல்ல? வெளியே நிக்கிறது ஒரு பெண். இல்லடா. சரி விடுப்பா. MOOKKY மூக்காயி. மூக்கையா? அது அது வெளியில அது மூக்கையாடா. சாரிப்பா. நான் வேற பேப்பர் எடுத்துட்டு வரேன். மூக்கையா? வள்ளி. ஓகேவா? புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது? மூக்கையாக்கு பிறந்தவங்க தான் முத்துவும் காளியும். இவங்க 2 பேர்த்துக்கு பிறந்தவங்க தான் வள்ளி. 2 பேருக்கு அப்படி ஒரு குழந்தை பிறக்கும். சரி, முத்துவுக்கு பிறந்தவங்க தான் வள்ளி. அப்ப காளி? சரி, காளிக்கு பிறந்தவங்க தான் வள்ளி. அப்ப முத்து? 2 பேருக்கும் வேணாம். மூக்கையாக்கு பிறந்தவங்க தான் வள்ளி. இப்பதான் மூக்கையாக்கு 2 பசங்க என்ன, அதுக்குள்ள ஒரு பொண்ணுன்ற? டேய், அவங்க தங்கச்சிடா. இப்பதான் பொண்ணு என்ன, அதுக்குள்ள தங்கச்சின்ற? டேய், மூக்கையாவுக்கு மொத்தம் 3 பசங்க. முத்து, காளி, வள்ளி. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, மூக்கையாக்கு அது எனக்கு தெரியுது. இதை வச்சு இப்ப என்ன பண்ண போதும்? இந்த குடும்பத்துல யாரு முக்கியமான ஆளோ அவங்கள்ட்ட பேசி இந்த பிரச்சனையை முடிக்க போறோம். பிரச்சனை சால்வ்டு. என்னன்றா பேசுவ? அபிமன்யு எப்படி செத்தானே? அபிமன்யுக்கு இவங்களுக்கு என்னடா சம்மதம்? அப்பா, அபிமன்யுவை கூப்பிடும்போது தான் இவங்க எல்லாருமே வந்தாங்க. ஸோ அபிமன்யுவுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. லிங்க்? என்ன சம்பந்தம்? அபிமன்யு தான் மூக்கையாவோட பையன். அப்ப முத்துக்காளி வள்ளி அவங்களாம் இவனுக்கு முன்னாடி பிறந்திருப்பாங்க. டேய், அபிமன்யு நம்ம கிட்ட ஒரு பையன் தான் சொல்லியிருக்காங்கடா. பொய் சொல்லியிருந்தா? எதுவுமே பண்ண வேணாம். கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சதும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். உங்க யாருக்கும் இந்த போர்டை பத்தி சரியா தெரியல. டேய், உனக்கே சரியா தெரியல, பேசாம இருந்தது. சரிப்பா, எனக்கு தெரில தான். ஆனால் இந்த போர்டை விளாண்டு ப்ராப்பராக முடிக்காமல் விட்டோன்னா வந்தவங்க யாரும் திருப்பி போகிறதில்ல. மூக்கையா, முத்து, காளி, வள்ளி, நாங்க இந்த கேம் இதோட முடிச்சுக்கலாம். நீங்க போலாம். அப்படியே போறதுக்கு முன்னாடி அபிமன்யு மட்டும். இப்ப அதாவதுடா, அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. கம்முனது. ஏன் வேணாம்? ஏன் பயப்படுற? நீ மாட்டி பண்ணி பயப்படுற? நான் ஏன்டா மாட்ட போறேன்? நான் எதுவும் பண்ணலடா. இப்ப அதெல்லாம் வேணாம். இங்க பாரு, அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் வேணாம். நீங்க போலாம். அட்லீஸ்ட் அவங்க வந்துட்டாங்க, அவங்க போறதுக்குள்ள அவங்க எப்படி செத்துன்னு கேட்போம். அவங்க செத்து நம்ம என்னடா பண்ண போறோம்? இது தேவையில்ல. டேய் டேய் பாப்பாய், என்னடா பண்ற? டேய் பாப்பாய், டேய் ஒண்ணு தண்டா. மூக்கையா, மெஜிஷியன் மூக்கையா, மெஜிஷியன் மூக்கையா, மெஜிஷியன் இருந்து என்ன பிரயோஜனம்?
என் பசங்களுக்கு என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. என்னால என் பசங்க கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சாங்க. அவ்வளவு கஷ்டம். கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சாங்க தெரியுமா? ஐயா உங்க டேய் புத்தா போயிடலாம்டா. டேய் புத்தா என்னடா பண்ற? மெஜிஷியன் மூக்கையா இங்க பசியோட வலி என்னன்னு உனக்கு தெரியுமா? புத்த பிள்ளைகளை பட்டினி பட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியா உனக்கு எதுவுமே ஐயா என்னால என் பசங்களை எல்லாத்தையும் படிக்க வைக்க முடியல, பசி ஆத்தவும் முடியல. அவ்வளவு வலி. அதனாலதான் அந்த வலிக்கு இந்த வலி எவ்வளவோ மேல்னு தூக்கம் போட்டுக்கிட்டாங்க. இதுக்கு போய் யாராவது தூக்கலால தொங்குவாங்களா? ஐயா இல்ல வேணாயா, எனக்கு எல்லாம் புரிஞ்சு. உன் குடும்ப கஷ்டம் எனக்கு என்ன புரிஞ்சு. விட்டுருங்க பசங்க முன்னாடி தூக்குல தொங்குறது இவ்வளவு பெரிய கூட்டமா தெரியுமா? ஐயா ஆமாயா, என் சாவத்தாக முடியாம என் பொண்ணு ஐயா இங்கதான் தன்னைத்தானே கொடுத்துக்கிட்டா. அந்த குடும்பம் உனக்கு தெரியும். குட் பாயா. நான் கேட்கவே இல்லையே. ஐயோ நான் கேட்டனா? ஐயோ நாமே இங்க உட்காந்துருக்கோம். அவங்க போயிட்டாங்களா? எல்லாரும் போயிட்டாங்க. பேசுனா அபிமன்யு எப்படி செத்தன்னு கேட்டியா? அட்லீஸ்ட் அவங்க எப்படி செத்தாங்க கேட்டியா? என்ன சொன்னாங்க? சொன்னாங்க அவ்வளோதான், முடிஞ்சு, எல்லாமே முடிஞ்சு. வாங்க போலாம். இரு, இந்த போர்டு என்ன பண்றது? நான் பத்திரமா எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே என்ன நின்றுட்டு இருக்க? அது யாரா? ஆமா, நீயா அது? என்னடா என்ன மறந்துட்டீங்களா? அபிமன்யுடா. அபிமன்யு? டேய் அபி, நீ எப்படா செத்த? முதல்ல அதை சொல்லிடுடா. நானா? நீ தான்டா சொல்றா. நீங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு படத்துக்கு போயிட்டீங்க. அப்போ நான் குளிக்கலான்னு பாத்ரூம் கதவை திறந்து காலை எடுத்து உள்ள வச்சேன். டமால்னு பின்னாடி ஒரு அடி. உன்னை யாராவது பிரெயின் அடிச்சு கொண்டாங்களா? இல்ல பின்னாடி இருந்து மயக்கூசி போட்டு அடிச்சு கொண்டாங்களா? டேய் எப்படிடா? வலிக்கு விழுந்துட்டேன்டா. அதனால தான் பின்னால பலமா அடிபட்டுருச்சு. வலை வீச்சிலே பாலகன் நிலையானதே, கயவர் கரத்தில் சிக்கியே வீழ்ந்தாலுமே இது வெற்றியே. இதுதான் அன்னைக்கு நடந்தது.
நீங்கள் நினைக்கிற மாதிரி யாரும் என்னை அடித்து கொள்ளலை. பின்னாடி அடிச்சு கொண்டிருக்காங்க அவனை. அவனை பொண்ணவனை கண்டுபிடிச்சு நம்ம சும்மா போடக்கூடாது. அவனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. அது என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? எங்க அபியை காணோம்? நான் அப்பவே சொன்னேன், வலிக்கு விழுந்தா பின்னாடி தான் அடிபடுன்ட்டு. இந்த போர்டு ஆட வேணான்னு படிச்சு படிச்சு சொன்னேன். நில்லுடா, நில்றா, நில்லு. விடிய விடிய நீ வச்சு நில்றா.